ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1 அன்று உலகளவில் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணம் இது கிரிகோரியன் காலண்டரின் தொடக்க நாளாக கணிக்கப்படுகிறது. கிரிகோரியன் காலண்டர் தற்போது உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலண்டராகும். மேலும் இது கிறிஸ்தவ நாடுகளிலிருந்து பிற நாடுகளுக்கும் பரவியதில் ஆரம்பிக்கிறது. ஏன் ஜனவரி 1 புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம் என்பதை பார்ப்போம். முதல் காரணம், கிரிகோரியன் காலண்டரை 1582 ஆண்டில் ரோமன் திருத்தந்தை 13ஆம் கிரிகோரி அறிமுகப்படுத்தினார். இது சூரிய நாளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது மற்றும் ஜனவரி 1 புதிய ஆண்டின் ஆரம்பமாக ஆவதாக அறிவிக்கப்பட்டது. இரண்டாம் காரணம், ரோமன் பேரரசின் போது ஜனவரி மாதம் ரோமன் கடவுளான ஜானஸ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டது. ஜானஸ் இரு முகங்களை உடைய கடவுளாக, ஒரு முகம் கடந்த காலத்தை பார்த்து மற்றொரு முகம் எதிர்காலத்தை நோக்கி இருப்பதாக கருதப்பட்டார். இதனால் ஜனவரி 1 முக்கிய நாள் என கருதப்பட்டது. மூன்றாம் காரணம், உலகளவில் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தங்களது வருடத்தின் முடிவையும் புதிய வருடத்தின் தொடக்கத்தையும் கொண்டாடுவது முக்கிய நிகழ்வாகும். இது புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கான ஒரு வழிமுறையாக கருதப்படுகிறது. நான்காவது காரணம், ஆங்கில புத்தாண்டு புதிய தொடக்கத்தின் வரவேற்பாக கொண்டாடப்படுகிறது. பழையவற்றை மறந்து புதிய இலக்குகளை அமைத்துக் கொள்ளவும், மாற்றங்களை ஏற்படுத்தவும், வாழ்க்கையில் புதுமையை ஏற்படுத்தவும் இது மக்களுக்கு உற்சாகமாக இருக்கும் என்ற காரணம். இன்றைய காலத்தில் ஆங்கில புத்தாண்டு உலகளவில் சகலரும் கொண்டாடும் முக்கியமான உலக உற்சவமாக மாறியுள்ளது. வெவ்வேறு கலாச்சாரங்கள் தங்களது வழிமுறைகளில் இதனை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றன. புத்தாண்டு உறுதிமொழிகள். புத்தாண்டில் எடுத்துக் கொள்ளப்படும் உறுதிமொழி நம்மை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் சில பொதுவான உறுதிமொழிகளை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக, தனது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, உடற்பயிற்சி செய்யுதல், ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் உருவாக்குதல், நேரத்தை சிறப்பாக நிர்வகித்தல் மற்றும் முக்கிய செயல்களை முன்னிலைப்படுத்துதல், புத்தகங்களை படித்தல், புதிய மொழியை கற்றல் அல்லது தொழில்துறை சம்பந்தமான திறன்களை மேம்படுத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாக்க செயல்படுதல் மற்றும் பசுமை வழிகளின் வழி இயற்கையை பாதுகாத்தல், நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழித்தல் அல்லது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தல் ஆகியபடி வெவ்வேறு உறுதிமொழிகளை எடுத்து தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் மற்றும் இந்த சமூகத்துக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபடுங்கள். சரி, நீங்கள் எந்த உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ள திட்டமிட்டுள்ளீர்கள்? விரைந்து முடிவெடுங்கள் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். புத்தாண்டை உற்சாகத்துடன் தொடங்குவோம். வணக்கம்.